திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எம்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம திருச்சதகத்துல அறிவுறுத்தல்ங்கிற 2வது பாகத்துல 3வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். வருந்துவன் என் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன், இருந்து நல மலர்ப்புனையேன் ஏத்தேன் நா தழும்பேற, பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் பொறியாயேல், வருந்துவன் நற்தமியேன் மற்றென்னே நான் ஆமாறே. ஈசனுக்கு தன் நிலை தெரியாதா, அவருக்கு அறிவுறுத்தி நம்ம சொல்லிதான் தெரியணுமா அப்படின்னா அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லை. அந்த ஜீவனே அவருடைய அம்சம்தான். அந்த ஜீவ பாவம் இருக்கிற வரைக்கும், நான் ஒரு ஆளா இருக்கேங்கிற வரைக்கும் ஜீவ பாவத்தை அப்படியே அந்த பரம்பொருளை நாடி அதை அப்படியே கரைச்சு விடுறது. அதுதான் திருவாச்சகத்துல ஆதாரமா அந்த பேசிக் ஐடியாவே அதுதான். உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய அன்பு வேணும் அப்படின்னு அந்த ஜீவன் உருகியே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கரைஞ்சு போயிடணும். நான் உன்கிட்டயே கனெக்டடா இருக்கணும், உன் நாமாவே சொல்லணும், உனக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கணும். வேற எதுலயும் என்னோட கவனம் தெரிச்சு போகவே கூடாது. திரிபுர தகனம் பண்ணின மூர்த்தி இல்லையா நீ, ஜீவனுடைய 3 மலங்களையும் எரிக்க வல்லவன் இல்லையா நீ. அந்த கிருபை பண்ணி நீ என்னுடைய 3 மலங்களையும் அழிக்கலைன்னாக்க நான் உன்னை நாடி வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். வேற என்னால என்ன பண்ண முடியும்? அப்பயும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இயலாமை, நீ உன்னோட அருள் இல்லாததுக்கு எனக்கு செயல்பாடு இல்லை. இன்னைக்கு நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு சொன்னா, உன்னை பூஜை பண்றேன்னாலோ இல்லை உன்னை திட்டுறேன்னாலோ எதா இருந்தாலும் உன்னோட இயக்கத்தினால நடக்கிறதுங்கிற அந்த சமர்ப்பண பாவம். வேற என்ன பண்ண முடியும்? உன்னோட கிருப்பையை கிடைக்கலனாக்க நான் வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். அது கிடைக்கணுமேன்னு. வருந்துவன் அது தமியேன் மற்ற என்னே நான் ஆமாறே. தன் செயலற்று இருக்கிற தன்மை. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்பு உருகேன், பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேளீர், கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. திருப்பி அதேதான், அதே பாவம்தான். மனம் மொழி மெய், அதாவது சரீரம் வாக்கு மனஸ், இதுதான் ஜீவனுடைய 3 கரணங்களா சொல்ல. 3த்தையும் அந்த பரம்பொருளுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். என்னோட சரீரம், என்னோட வாக்கு, என்னோட மனசு, நான் நினைக்கிறேன், நான் செயல்படுறேன், நான் பேசுறேன் அப்படிங்கிறது இல்லாதக்கு அது எல்லாமே சித்தம் போக்கு சிவம் போக்கு, செயல்பாடு சிவன் போக்கு, எல்லாமே அது இயக்கிறது அப்படின்னு அதை அதோட தான் விட்டு கொடுத்து விடணும். அதுக்குதான் சரீரம் வாக்கு மனசு 3த்தையும் அந்த பொருளுக்கே அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது. பகவத்கீதையிலையும் இந்த 3த்துக்கும் தபஸ் சொல்லியிருக்கார். எப்படி அது 3 கரணங்கள்னாலையும் அந்த பரம்பொருளையே நாடுறது. தபஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஃபோக்கஸ் அந்த மூலத்துல இருக்கணும். சரீரத்தால எப்படி நாடுறது, வாக்குனால எப்படி நாடுறது, மனசுனால எப்படி, எல்லாம் அது மேலேயே ஃபோக்கஸ்டா இருக்கணும், அந்த மூலப்பொருள் மேலேயே. அது இங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். உனக்கு உன்னுடைய திருப்பாதம்னா அவரோட அந்த பிரசன்ஸ் தான்.
அதுக்கு வந்து அகம் குழையணுமா. ஆந்தரிகம் ஆந்தரிகம் வந்து அப்படியே வந்து அவருடைய கிருபையை நினைச்சு உருகி கசிஞ்சு குழஞ்சு போயிடணுமா. அப்படி நான் பண்ணலையே அப்படிங்கிறார். அன்பு உருகேன். ஆந்தரிகம் வந்து அவர்கிட்ட இருக்கிற அன்புனால அப்படியே உருகி அதோட கலந்து எப்படி நதி போய் சமுத்திரத்துல கலக்கிறதோ அந்த மாதிரி அந்த பரம்பொருளை ஸ்மரிச்சு அதுகிட்ட இருக்கிற அன்புனால அப்படியே கரைஞ்சு போய் அதோட சேர்ந்துடணுமா. அப்படி ஆகலையேப்பா எனக்கு. பூமாலை புனைந்து ஏத்தேன். அது பிசிக்கலா பண்றது, சாரீரிகமா கைங்கரியம் பண்றது. தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் அது எல்லாமே வந்து சாரீரிகமா பண்றது. ஈசனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறதுனால அன்புனால வந்து அதை சுத்தம் பண்றது, அவருக்கு அன்போட புஷ்பங்களை வந்து மாலையா கட்டி சமர்ப்பணம் பண்றது, அவருடைய புகழ்களை பாடி தன்னை மறந்து ஆடுறது. இது வந்து பிராக்டிஸ் பண்ணி பாடுறது ஆடுறதுங்கிறது அது ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா வந்து அந்த பரம்பொருளோட கிருப்பை அது நம்மளுக்கு பண்ணக்கூடிய பரம அனுகிரகத்தை நினைச்சு அப்படியே பாடுறது ஆடுறதுங்கிறது விச் இஸ் ஸ்பான்டேனியஸ். அப்படி வந்து இந்த சரீரத்தை வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். புத்தேளீர் புகழ்ந்து உரையேன். உன்னுடைய பெருமைகள் உன்னோட வைபவங்கள் எல்லாம் நான் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நான் சொல்லலையே அப்படிங்கிறார். சரீரம் மனசு வாக்கெல்லாம் நான் உனக்கு சமர்ப்பணமே பண்ணலையே அப்படிங்கிறார். திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், பூமாலை புனைந்து ஏத்தேன், புத்தேளீர் புகழ்ந்து உரையேன், அகம் குழையேன் அன்பு உருகேன் திருவடிக்கே. இப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணலேன்னாக்க, அதாவது இந்த கரணங்கள்லாம் வந்து இந்த ஜீவபோதத்தோட தேவையை வந்து ஏதோ பூர்த்தி பண்றதுக்காக அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட வேணும் வேண்டாங்கிறத ஃபீடு பண்றதுக்கே இந்த லோகத்திலேயே சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, தன்னுடைய சதுர்னா தன்னோட சாமர்த்தியம், நம்மளுக்கு புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரோ இல்லையோ பகவான், அதை வந்து நம்ம வந்து ஐடியலா யூஸ் பண்ண வேண்டாமா, சாமர்த்தியமா இருக்க வேண்டாமா, ஒரு சுச்சுவேஷன் நம்ம எது கரெக்டுன்னு நம்ம பார்த்து பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டர் எல்லாம் வச்சுட்டு அது என்ன ஆகும், அந்த மனசு புத்தி எல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா பகிர்முகமா இந்த ஈகோ சென்ஸை ஃபீடு பண்றதுக்கு அதுக்கு எது திருப்தியும் சந்தோஷத்தை கொடுக்குமோ அது பக்கம் ஸ்பான்டேனியஸா சாஞ்சிடும் அந்த மனசு புத்தி எல்லாம். அந்த புத்தியை வந்து நம்ம ஆசிரியிச்சுண்டு, அருளை ஆசிரியிக்காம இந்த இண்டிவிஜுவலோட சாமர்த்தியம் அதோட புத்தி சாதுரியம் அப்படிங்கிறத ஆசிரியிச்சுண்டு இந்த லோகத்துல வாழறதுங்கிறது வந்து சாமாறு விரைவது, அதாவது கோயிங் டுவர்ட்ஸ் டூம். எனக்கு எது அஹிதத்தை கொடுக்குமோ அதை நாடியே நானே போயின்னு இருக்கேனே. இந்த 3 கரணங்கள் சரீரம் வாக்கு மனசுங்கிறத வந்து உனக்கு அர்ப்பணம் பண்ணாம இந்த ஜீவபோதத்தை வந்து ஃபீடு பண்றதுக்காக அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் லாஜிக்கலா கொடுத்து புத்தி சாதுரியத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப இதுவா சாமர்த்தியமா வாழணும் அப்படின்லாம் ஏதோ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இந்த லோகத்துல இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஃபீடு பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து கோயிங் டுவர்ட்ஸ் மை ஓன் டூம். எனக்கு பரம ஹிதம் பண்றதுக்கு நீ இருக்கிறச்சே உன்கிட்ட அந்த கரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க தெரியலையே எனக்கு, அந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லையே அப்படிங்கிறார். சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே. அந்த ஒரு பொருள் தான் வந்து இருக்கிறதுங்கிறது, அந்த ஒரு பொருள் தான். அதுதான் வந்து பலதா விரிஞ்சு காணப்படுறது. பலதா விரிஞ்சு காணப்படுறது ஆதாரமான அந்த பிரிவு வந்து ஐம்பூதங்கள், பிருத்வி ஜலம் அக்னி வாயு ஆகாசம். அந்த 5 பொருட்களாகவும் அதோட தன்மைகள் தான் வந்து விரிஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். பூமியில திண்மை, ஜலத்துல டேஸ்ட், அந்த மாதிரி
ஒன்றுலையும் ஒரு தன்மை, 2 தன்மை, 3 தன்மைகள், 5 தன்மைகளா பூமியில அந்த மாதிரி எல்லாமே அந்த பொருளோட வைபவம் தான் வந்து ஐம்பூதங்களா இருந்து செயல்படுறது. அந்த ஐம்பூதங்கள் தான் வந்து கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் தட் இஸ் கால்ட் த வேர்ல்டு. உலகம் அப்படின்னு என்னென்னலாம் ஜடம், சேத்தனம், நிற்கிறது, நடக்கிறது, செடி, மரம், அனிமல்ஸ், பறவைகள், எதை லோகம்னு அந்த சிருஷ்டியா எது காணப்படுறதோ எல்லாமே வந்து இந்த ஐம்பூதங்களால செய்யப்பட்டது தான். எப்படி பானை, சட்டி, பொம்மை எல்லாம் மண்ணால பண்ணப்பட்டதோ அந்த மாதிரி லோகம் முழுக்க வந்து ஐம்பூதங்களால பண்ணப்பட்டது. இந்த ஐம்பூதங்களும் வந்து அந்த பரம்பொருளோட பரம்பொருள் தான். அது இந்த அந்த 5 விதமா பிரிஞ்சு அதுல அந்தந்த தன்மையோட இருக்கு. வழியாகி ஒளியாகி, அப்புறம் ஊன் இந்த சரீரம் ஜீவன்களோட கிராஸ் பாடியாகவும் அந்த பாடியை இயக்கிற அந்த பாடிக்கு லிமிட்டட் மாதிரி இருக்கக்கூடிய உயிர் சக்தியாகவும் எல்லாமே. அதான் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ். அதான் அகங்கார இத்தியமே பின்னா. அகங்காரம்னா ஏதோ மோசமான விஷயம், அதுவும் அதே பொருள், அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லைங்கிறதுனால அகங்காரமோ இண்டிவிஜுவல் சென்ஸோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே வந்து அதே பொருள் தான். எப்படி அந்த ஒயிட் லைட் வந்து பிரிசம் வழியா வழியில வரைச்சு அப்படி பல குணங்களோட அப்படி ஸ்பிளிட் ஆகி வருதோ, ஒயிட் கலராகவும் அதான் வருது, ஒயிட் லைட் தான் வருது, பிளாக் கலராகவும் அதுதான் வருது. நம்மளுக்கு நம்மளோட பார்வை வந்து ஷார்ட் சைட்டடா இருக்கிறதுனால, அந்த குணங்கள் லெவல்லையே இருக்கிறதுனால அந்த நல்லது வேணும் கெட்டது வேண்டாம் அப்படின்னு பேடுறது, அந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை வந்து கடக்க முடியும். அதுவே தான் ஆயிருக்கு. ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், சத்தியம் அசத்தியம் எல்லாமாவும் அதே தான் ஆயிருக்கு. எல்லாத்தையும் நடத்துற சக்தியாவும். கோன்னா ஆக்சுவலா ராஜா. ராஜான்னு என்ன, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற இந்த சிருஷ்டியா, இந்த ஐம்பூதங்கள், ஐம்பூதங்களாலான லோகங்கள், அதுல இருக்கிற ஜீவன்கள், அந்த ஜீவனை இயக்கிற அதுல இருக்கக்கூடிய உயிர் சக்தி, சத்து அசத்து எல்லாமாவும் தானே ஆகி இத்தனையும் மேனேஜ் பண்ற சக்தியாவும் அதுவே ஆகி யான் எனது என்று இதே வந்து வேற மாதிரி பிரிக்கிறதும் இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னாப்புல திருவாச்சகம்லாம் வந்து, திருவாச்சகம் மட்டும் இல்லை, எல்லா அனுபவ கிரந்தங்களுமே வந்து ஆக்சுவலா அர்த்தம்னு அது வெர்பல் மீனிங்கிறது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் அண்ட் இட் டசன்ட் ஹெல்ப் அட் ஆல். வி ஷுட் ரிலேட் டு த கிரந்தம். கிரந்தம் இல்லை, அது ஜீவன் இருக்கு, அதனால அந்த ரிலேட் பண்ணி அதுல வர இஃபெக்ட் தான் நம்மள எடுத்துக்கணும். யான் எனது என்று என்றவர் அவரைன்னு பிரிக்கிற அப்படிங்கிற பாவமும் இருக்கு. எனக்கு அப்படி ரிலேட் ஆக முடியல. எனக்கு எப்படி ரிலேட் ஆக முடியுமோ அவாவா ரிலேட் ஆகணும். நான் யார் தலையிலையும் இப்படிதான் ரிலேட் ஆகணுமெல்லாம் ஐடியாவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணல. கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி, அதுதான் நம்ம அண்ணாமலையான் வந்து அம்மாவுக்கு கொடுத்த உபதேசத்துல வந்து அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பதால். அது ஒரே பொருள் தான். அது வந்து ஒவ்வொரு ஊனாகி உயிர ஒவ்வொரு உருவமாவும் ஆகி அந்த உருவத்துல இருக்கிற உயிர் அம்சமாவும் ஆகி அதோட இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒண்ணுத்துக்கும் தோணுறதே. அது வந்து எப்படின்னாக்கா அந்த ஜீவனோட அளவுல இருந்து அதை ஆட்டி வைக்கிறாராம். என்னோடது, நான் இப்படிதான் இருக்கணும், நான் அகங்காரம் மமக்காரம், யான் எனது, ஐ எம் சோ அண்ட் சோ, இது என்னோடது அப்படின்னு எதுக்கிட்டயோ ஒட்டிக்கிறது, அந்த அந்த எலிமெண்ட்டும் அவர் தான். யான் எனது என்று அவரவரை அந்த அந்தந்த ஜீவனுக்கு வந்து என்ன இந்த வேர்ல்டுங்கிற டிராமால வந்து என்ன ஷோவோ, ஐ மீன் அந்த ஜீவனுக்கு என்ன ரோலோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீவனுக்குள்ள இருந்து ஆட்டு விக்கிறது.
இதான் நம்மள கர்ம யோகத்திலயும் பார்த்தோம் இல்லையா? பிரகிருதேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வஷஹா. ம். பிரகிருதி தான் வந்து எல்லாத்தையும் நடத்துறது. ஒவ்வொரு ஜீவனையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கு. குணங்கள் மூலமா வச்சுண்டு தனக்கு என்ன வேலை வேணுமோ அதை வந்து நடத்திக்கிறது. அதுதான் இங்க வந்து அதே தான் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் வந்து நான் அப்படிங்கிற சென்ஸாவும் எனது அப்படிங்கிற அந்த மமக்கார சென்ஸாவும் இருந்து அதை தான் ஆட்டு வச்சு என்ன எதுக்கு ஆட்டு வைக்கிறது அப்படின்னாக்க இந்த லோகம்ங்கிற டிராமா வந்து பெர்ஃபெக்டா நடக்கிறதுக்கு. அதுக்குள்ள இருந்து அவரே தான் நடத்திட்டு இருக்கார். கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை. இந்த பப்பெட் ஷோ மாதிரி தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஃபோர்ஸ். கோனாகி அந்த பப்பெட் ஷோ மேனேஜ் பண்றவர் இருக்காரே, கையில அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு ஒவ்வொரு பப்பெட்டையும் வந்து ஆடுறவர். அந்த ஒவ்வொரு பப்பெட்டையும் அதுக்கு என்ன ரோலோ இந்த ஷோல அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டுவார். அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து இருக்கிறதும் அவர் தான். அப்படி இருக்கிற ஒன்ன என் சொல்லி வாழ்த்துவன், ஏன்னா வாழ்த்துறவனே இல்லையே, எல்லாமாவும் நீயே தான் இருக்க அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் அதனால்தான் வந்து அந்த பொருளோட ரியல் நேச்சரை வந்து நாடி அது சமீபிக்க ஃபைனலா ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தானாக்கா அது ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொல்லிட்டு அப்புறம் அடங்கிடணும். ஏன்னா அதுக்கு மேல அது வந்து எந்த விதத்துலயும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸ் பண்ற ஆள் இல்லாம ஆயிடுவோம். அதுதான் பாயிண்ட். அதனாலதான் அடங்கி போயிடுறது. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா பேசுற ஆள் இல்லை, அதோட கலந்து இல்லாம என் சொல்லி வாழ்த்துவனே, உன்னை போய் என்னத்தன்னு சொல்லி வாழ்த்துறதுப்பா, யார் வாழ்த்துறது? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. இந்த கூத்தாட்டு வானாகி சொன்னாரோ இல்லையா, அவளுக்குள்ள இருந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸா இருந்து எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுட்டு இருக்கு அப்படின்னு. இந்த தேவதை எல்லா ஜீவன்களுக்குள்ளயும் அதோட என்ன அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு எனக்கு இது வேணும் இது வேணும்னு இருக்க அந்த மாதிரி இயக்கிறதும் அவரே தான். இந்த தேவதைகள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் ஏதோ எல்லா ஜீவனுக்கும் அதுக்கு உண்டான ஏதோ வைபவம் சக்திகள் ஏதோ இருக்கு. அதோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி. தேவதைகள்லாம் வந்து உன்னை நமஸ்காரம் பண்றா. எதுக்கு அப்படின்னாக்க தாங்கள் நன்னா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாத்துலயும் வந்து அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் பாவம் இருக்கு. மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. எதுக்கு உனக்கு சமர்ப்பணம் பண்றா அப்படின்னாக்க உனக்கு சமர்ப்பணம் பண்ணினா அவளுக்கு வைபவம் கிடைக்கும், அவளை 4 பேர் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக, அவளுக்கு உயர்வு கிடைக்கும்ங்கிறதுக்காக. நானும் ஒன்றும் சும்மா இல்லை, நானும் ஒன்றும் வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காம உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு நினைச்சுக்காத. நாய் அடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் ஞானும் உன்னை பரவுவனே. எனக்கும் இந்த பாழ்ல விழுந்து போன பிறவி, பாழுங்கிறது நம்ம அண்ணாமலையான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸ்பிளனேஷன். இந்த ஜீவபோதத்துக்கு ஆட்பட்ட மாதிரி, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்க்கு ஆட்பட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் பாழ். ஸோ இந்த ஜீவபோதத்துக்கு ஆட்பட்ட மாதிரி இருக்கிற என்னோட அஜ்ஞானம் இருக்கே, அதை போக்கிண்டு இந்த பிறவி நோயை வந்து தீக்கிறதுக்கு தான் நானும் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றேன். நானும் ஒன்றும் சும்மா ஏதோ அன்புனால வந்து ஸ்பான்டேனியஸா உனக்கு ஒன்றும் பண்ணல. சூழ்த்த மதுக்கர முரலும் தாரோயை, அது ஈசனை வந்து சம்போதனம் பண்றார், கூப்பிடுறது. அந்த ஈசன் வந்து தார் அணிஞ்சுட்டு இருக்காராம், ஃப்ரெஷ்ஷா பூத்து இருக்கிற புஷ்பம், கொன்றையோ அதோ ஃப்ரெஷ்ஷா அப்படியே தேன் ஒழுகின்னு இருக்கிற பூவை வந்து தாரா கழுத்துல அணிஞ்சுட்டு இருக்கார். அது வந்து மதுகரம்ங்கிறது இது வண்டு வந்து அந்த தேனை குடிக்கிறதுக்காக வந்து அவரோட தார் அப்படி மொச்சுன்னு இருக்கான், சூழ்த்து மதுகரம் முரலும் தார், அது அப்படியே ரீங்காரம் பண்ணிட்டு தேனை குடிக்கிறதுக்கு அவர் தாரை மொச்சுன்னு இருக்கா. அப்படி இருக்கிற தாரை அணிஞ்சுட்டு இருக்கிறவனே, நாய் போன்ற உன்னுடைய இந்த அடியேனும் வந்து இந்த பாழான பிறப்பு போறதுக்கு தான்ப்பா வந்து நமஸ்காரம் பண்றேன். ஆக மொத்தம் எல்லாரும் உங்ககிட்ட அவாவா காரியம் ஆறதுக்கு தான் வந்து சேர்றான். நம்ம சமத பெருமான் வந்து வலிவலம்ங்கிற ஸ்தலத்துல வந்து ஈஸ்வரனை ஸ்துதி பண்ற ஒரு பதிகத்துல சொல்லுவார்,
இயங்குகின்ற இரவி திங்கள் மற்ற நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றனர். சூரிய சந்திராதி தேவதைகள் யாரா இருந்தாலும் வந்து உன்கிட்ட வந்து உன்னை சுத்தி பண்ணி நமஸ்காரம் பண்றா. ஆனா ஏதோ வேலை நடக்கணும் அப்படிங்கிற பாவத்தோட வந்து நமஸ்காரம் பண்ணி தொழறதுனால சரி அவ வேணும்னு கேட்கறத கொடுத்து விடுவோன்னுட்டு கொடுத்து விடுறாராம் பகவான். அவளுக்கு வந்து சித்தம் தெளிகின்றனர். சித்த மலம் வந்து போகணும், அப்படி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னாக்க வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்போட சமர்ப்பணம் பண்றவாளுக்கு சித்த தெளிவு ஏற்படும். ஈசன் என்ன வேணும், ஏன் உங்களுக்கு தெரியும்பா என்ன உண்டோ அது ஏதோ நீங்க பார்த்து பண்றீங்க. சரி இந்த ஜீவன் வேணா பழுத்திருக்கு, அதுக்கு லோகத்துல எதுவும் வேணும்னு இல்லை, அதனால வந்து ஒரு சித்தத்தை சுத்தம் பண்ணி விடுவோம்னு பண்ணி விடுவாங்க. ஏதாவது வேணும்னு கேட்டா அப்படியா சரி அதையே கொடுத்தோம். இங்க இவர் வந்து சொல்றதும் அதேதான். நான் வந்து இந்த வாழ்த்த பிறப்பறுத்திடுவான் யானும் உன்னை வாழ்த்துவேனேன்னு. அப்ப இந்த பிறவியை அறுக்கணும்னு கேட்கறது கூட தப்போ அப்படின்னாக்க அண்ணாமலையார் வந்து ஒரு டிவோட்டி வந்து சொல்லுவார், பகவானே நான் அவருக்கு ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் கிருஷ்ணனோ ஏதோ சம்திங், அது ஞாபகம் இல்லை கரெக்டா, எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட விட்டுட்டேன், கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிவிட்டேன், மோட்சம் வேணுங்கிறத மொத்தம்தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பார். உடனே அண்ணாமலையான்னு சொல்லுவார், அதையும் அவர்கிட்டயே விட்டுடேன் அப்படிம்பார். அதையும் உன்னோட ஆசையா என்னோட ப்ராஜெக்ட், நான் ஜென்மால முக்தி அடையணும் அப்படிங்கிற ப்ராஜெக்டை வச்சுட்டு அப்படியே அந்த ஜீவ போதம் வந்து அந்த சங்கல்பத்தினால தக்கி நிற்கும். முக்தியோ இவரே பின்னால அந்த பூர்ணமான சமர்ப்பணம் சரண்டர் குழைத்தபத்துல சொல்லுவர், நீ எனக்கு முக்தி கொடுன்னு நான் எப்படிப்பா கேட்க முடியும், நான் உன்னோட அடியேன் இல்லையா, கேட்டா ரொம்ப அழகாதான் இருக்கு. இப்போ வேலைக்காரன் வந்து எஜமானனை வந்து ஆர்டர் பண்ற மாதிரி, நான் இப்ப நன்னா இருக்கேன், நன்னா தெளிவா இருக்கேன், சித்த சுத்திலாம் வந்துடுத்து, நீ எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு நான் வந்து உன்னை கேட்க முடியுமா என்ன? அது உன்னோட எண்ணம், கேட்டா ரொம்ப அழகாதான் இருக்கும் போ அப்படிம்பாரு. அப்ப இந்த வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் அப்படிங்கறதும் வந்து என்னோட சங்கல்பமா வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண. அது சமர்ப்பணம்னாக்க கம்ப்ளீட் சமர்ப்பணம். சொச்சம் மிச்சம் ஒண்ணுமே இல்லாம சமர்ப்பணம் பண்றவனே இல்லாம போயிடுறது. அப்படிதான் பண்ணணும். லௌகீகமா சில பேர் வந்து ஏதோ இது நடக்கணும் அது நடக்கணும், தான் ரொம்ப வசந்த நிலைக்கு போகணும், தன்னை 4 பேர் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் தொடரா. நானும் இந்த ஜென்மா போனா தேவையில்ல, இந்த பிறப்பை அறுக்கணும் தான் வந்து தொடரேன் உன்ன. யானும் உன்னை பரவுவனே பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் புறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம். உங்ககிட்ட வந்து பல பேர் வந்து பல விதமா ரிலேட் ஆகுறா. தேவதைகள் இமையோர்கள்லாம் வந்து உன்னை ஸ்துதி பண்றா. ஆஹா தேவதையே உன்ன மாதிரி உண்டா, பல கிரந்தங்கள்லயும் அந்த மாதிரி ஸ்துதி எல்லாம் பார்க்கலாம் இல்லையா, அப்படி பண்றவனே அப்படி பண்றவனே, இப்படி இருக்கிறவனே அப்படி இருக்கிறவனேன்னு தேவதைகள்லாம் வந்து ஸ்துதி பண்றா. 4 வேதங்களும் உன்னோட புகழ பாடுறது, உன்னோட மேன்மைய பத்தி அப்படியே ஸ்துதி பண்ணி பாடிண்டே இருக்கு. குரவுவார் குழல் மடவாள், குராமரத்தோட புஷ்பத்தை வந்து தன்னோட கூந்தல்ல சூடின்னு இருக்கக்கூடிய உமையம்மை உன்னோட உருவத்திலேயே ஒரு பாகத்தை எடுத்துட்டா. கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அரவுவார் கழலிடைகள் காண்பரோ அறியானே. உங்ககிட்ட அன்பு பூண்டவர்கள், உனக்கே கம்மிட்டடா இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து அப்படி உன்னோட திருப்பாதத்தை மேன்மேல் நாடி அதையே இது நாடின்னு இருக்கா. திருப்பி திருப்பி அதையே இது பண்ணி நாடின்னு இருக்கா. இந்த அழகான கழல்கள் அணிஞ்சுட்டு இருக்கிற உன்னோட திருப்பாதத்தை வந்து திருப்பி அதேதான், தன்னோட சாமர்த்தியத்தினாலயோ எவ்வளோ வைபவம் இருக்கிறதுனாலயோ உன்னை வந்து தெரிஞ்சுட முடியாது. தன்னை இழந்து அந்த ஜீவன் வந்து உன்கிட்ட கரைஞ்சு போனாதான் நீயா இருந்துதான் உன்னை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து, எவ்வளவுதான் சாமர்த்தியம்லாம் இருக்கு, எவ்வளோ சமீபத்துல இருக்கும் அந்த சாலோக முக்தி சாரூப முக்தி இப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது பக்கத்திலேயே அந்த உலகத்திலேயே இருக்கும், அவருக்கே கைங்கரியம் எது இருந்தாலும் அதுக்கு அந்நியமா இருக்கிற வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்.
உன்னுடைய திருப்பாதங்கள் திருப்பி அவரோட பிரசன்ஸ் தான். அதை வந்து உணரணும் அப்படின்னு சொன்னாக்க உன்னோட சரீரத்திலேயே ஒரு பாகத்தை எடுத்துட்டா கூட முடியாது. உனக்கு சமர்ப்பணம் பண்ணி தான் இல்லாம ஆயிட்டான்னாக்க தென் அப்படிதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். டு நோ காட் இஸ் டு பி காட், டு see காட் இஸ் டு பி காட். ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒரே தன்மையே வந்து இருப்புங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த பொருளை வந்து அடையணும் அப்படின்னுட்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வச்சுட்டு எவ்வளோதான் க்ளோஸாக இருக்கோம், இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னாலும் வந்து சரியாகாது. அதை நாடுறவன் வந்து தன்னை இழக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா உன்னை பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. கழலினைகள் காண்பரோ அறியானே, அப்படி அரிய பொருளா இருக்காராம். அறியானே யாவர்க்கும் அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தியம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழற்கீழ் விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலரேன் நயந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே. யாவர்க்கும் அறியானே, எப்பேற்பட்டவாளுக்கும். அதே திருப்பி என்னதான் சாமர்த்தியம் இருக்கிறவாளா இருந்தாலும் வந்து அந்த சாமர்த்தியத்துக்கு அடங்காதவர், ரொம்ப அரிய பொருளா இருக்கிறவர், நாடுறவன் இருக்கிற வரைக்கும் அரிய பொருளா இருக்கிறவர், ஆகாசம் போல எங்கும் இருக்கிறவர். எங்கும் அது இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எங்கும் இருக்கிறவர்னு ஆகாசம் மாதிரி எங்கும் இருக்கிறவர்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அம்பரம் அப்படிங்கிறது வந்து அம்பரம் ட்ரெஸ்ன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, ஆகாசம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. ஸ்பேஸ், அதாவது எல்லாத்துக்கும் ஹோல்டரா, கண்டெய்னரா. இஃப் சம்திங் எக்ஸிஸ்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஹோல்டரா கண்டெய்னரா இருக்கிறவர் அம்பரவன். அம்பலத்து எம் பெரியானே, இது சிற்றம்பலம். அந்த ஆக்சுவலா சிற்றம்பலம் சபைகள்ல வந்து ஈசன் வந்து திருநடனம் ஆடுறது அப்படிங்கிறது வந்து இந்த சிருஷ்டியை வந்து இயக்கிறதுக்கு இயக்கிற சலனங்கள், மூலமான சலனங்கள். அது நம்ம சிற்றம்பலம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சிற்றம்பலம் சொல்லிவிடுறோம். அம்பலம் அப்படிங்கிறது வந்து தியேட்டர்னு தான் அர்த்தம். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஆதாரமா, அந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கிற தன்னுடைய சலனத்தை வந்து காட்டுற இடம். அம்பலத்தி எம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழற்கீழ். என்னையும் நீ வந்து ஒரு ஆளா கன்சிடர் பண்ணி உன்னோட பாதத்தை சூட்டி உன்னோட ப்ரெசன்ஸை வந்து உணரும்படியா கொடுத்த. ஆனா அந்த ப்ரெசன்ஸுக்கு வந்து நான் வாசனை கமழக்கூடிய புஷ்பங்களை வந்து சமர்ப்பணம் பண்ணலையே அப்படின்னா பாவ சமர்ப்பணம் தான். புஷ்பத்தை கொண்டு போய் போடுறதுங்கிறது வந்து அந்த ஜீவன் வந்து தன்னோட பாவத்தை சமர்ப்பணம் பண்றதோட ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் புஷ்பத்தை போடுறதுங்கிறது. பாவ சமர்ப்பணத்துக்கு விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலரேன். உன்னோட வைபவத்தை பார்த்து அப்படியே உன்னோட மெஜஸ்டிக் நேச்சர், நீ எப்படி எல்லாத்தையும் கடந்ததா அப்படியெல்லாம் இருக்கேங்கிறத பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட பொருளா அப்படின்னு நான் அதை கிளைம் பண்ணலையே. நயந்து உருகேன், அன்பு கொண்டு அப்படியே ஆந்தரிகம் உருகி நான் மெல்ட் ஆகலையே. உன்னோட நீ அனுகிரகம் பண்ற உன்னுடைய அருள் தன்மையை பார்த்து நான் அன்புனால உருகலையேப்பா. தரிய நீ இப்படிப்பட்ட இந்த ஜீவிதத்தை வச்சுட்டு என்னால தாங்க முடியல. தரியன் இப்படி யூஸ்லெஸ்ஸா இருக்கிற அந்த தன்மையை வந்து எவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிறது. ஆமாரி நான் போயிடுறேன், சரீரத்தை விட்டு என்னவோ பண்ணிட்டு போயிடுறேன், என்னால அதை தாங்கவே முடியல. நீ இவ்வளோ அருள் மூர்த்தியா இருக்கிற உன்னை வந்து உனக்கு சமர்ப்பணம் பண்ணாதைக்கு இன்னமும் எனக்கு லோகத்துல ஏதோ ஆகணுங்கிற பாவத்தோட என்னால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. எப்படியாவது சரீரத்தை தொலைச்சிட்டு நான் இல்லாதைக்கு ஆயிடுறேன். ஒரு பாவத்துல சொல்றாரு. அப்படி சாவேன் நான் சாவேனே. வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே. இந்த 8 பாடல் வரைக்கும் வந்து ஈசனுக்கு தன்னுடைய தன்மையை வந்து அறிவுறுத்தினார். இந்த 2 பாடல் 9, 10ங்கிற 2 பாடல்களும் வந்து மனசுக்கு அறிவுறுத்துறது. அது மனசை வந்து கூப்பிடுறார், ஹே பாழ் நெஞ்சே. அது வந்து வேண்டாத பொருட்கள் எல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா, அதாவது
இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷய சௌக்கியங்களையே வந்து ஸ்பான்டேனியஸா நாடின்னு இருக்கிறதுனால அது அப்படி கோபமா சொல்றார். பாழ் நெஞ்சே, பதைத்து உருகும் பாழ் நெஞ்ச, வேர்ல்டுல கிடைக்கக்கூடிய டெம்பரரி சுகங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படியே உருகி அதுக்காக பதைக்கிறதாம் மனசு. அது வேணும் வேணும் வேணுங்கிற அந்த அர்ஜு. அப்படி இருக்கக்கூடிய ஹே பாழ் நெஞ்சே, அது பின்னாலேயே ஓடக்கூடிய பாழ் நெஞ்சே, ஊனெல்லாம் நின்று உருக புகுந்து ஆண்டான். ஒருத்தர் இருக்கா, அவ வந்து என்னோட நிலைமை என்னங்கிறது, என்னோட யோக்கியத்தை என்னங்கிறதையும் பார்த்துட்டு கிருபையினால வந்து இந்த ஜீவனுக்கும் ஏதோ க்ஷேமம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே தன்னுடைய அன்பை காட்டி உருக்கி அதுக்குள்ள தான் வலிய கலந்து அது ஜீவனுக்கு தன்னோட அனுபவத்தை கொடுத்து தன்னுடைய ஆளா கொண்டான். இன்று போய் வானுளான் காணாயினி, எங்கும் ஆகாசம் மாதிரி நிறைஞ்சிருக்கு. அது திருப்பி அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு, என்ன பண்றது. எங்கும் நிறைஞ்சு எல்லாமாவும் இருக்கிற அந்த பொருள், அதை நீ கவனிக்கவே மாட்டேங்கிறியே. மாளா வாழி செத்தும் போக மாட்டேங்கிறியே நீ, உனக்கு அழிவே வராதா ஹே பாழ் நெஞ்சே. இந்த விஷய சௌக்கியத்துக்கு பின்னாலேயே ஓடின்னு இருக்கியே, இத்தனை அன்பை காட்டி உருகி தன்னை இப்ப வலிய தன்னுடைய அனுபவத்தை வந்து கலந்து கொடுத்து எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த பொருளை வந்து நீ கவனிக்க மாட்டேங்கிறியே, அதுபால் உனக்கு இஷ்டமே ஏற்பட மாட்டேங்கிறதே ஹே நெஞ்சே. நீ வந்து போகவும் மாட்டேங்கிற, இப்படி வாழ்ந்துட்டே இருக்கியே இதே மாதிரியே யூஸ்லெஸ்ஸா நீ மனசுக்கிட்ட அறிவுறுத்தாரு. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். வாழறதுன்னா சௌக்கியமா திருப்தியா வாழறதுதான் வாழறது இல்லையா. ஏன்னா இந்த இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் சொல்லுவா, there are much better ways of going through life rather than being dragged through it screaming and scratching. வாழ்ந்தேன்னு பேரு, ஆனா வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை துக்கம் டென்ஷன். அப்படி 100 வருஷம் வாழ்ந்து ஆஹா நான் 100 வருஷம் வாழ்ந்தேன்னு ஏதாவது கொடி கட்டிக்கவா முடியும். வாழறது அப்படின்னாக்க வந்து எதை அடையணுமோ அதை அடைஞ்சு வாழ்ந்தாதான் வாழ்வுங்கிறது வந்து திருப்தியானது. நீ வாழாத நெஞ்சம், எங்க பாழ் நெஞ்சுன்னு கூப்பிட்டாரா போன பாடல்ல. நீ வாழாத நெஞ்சம், ஏன்னா நீ வந்து திருப்தியா அப்படி என்ன, அதுக்கு எத்தனை தான் கிடைச்சாலும் போருன்னே தோண மாட்டேங்கிறது. ஏதோ வேணும் வேணும் வேணும்னு ஆயுசு 5 வயசுல ஏதோ பலூன் வேணும்னு ஆரம்பிச்சதுல இருந்து 80 வயசானாலும் ஏதோ வேணும் ஏதோ வேணும்னு திருப்தியே இல்லாதக்கு இப்படி புடிக்கின்றே இருக்கிற நெஞ்சம் வாழாத நெஞ்சம். நீ வாழாத நெஞ்சமே இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கியப்பா, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். எண்ணத்துல எல்லாம் போய் மாட்டின்டாக்க வலிய வினை பயன்கள் எல்லாம் வந்து நிறைய சேர்த்து போமோ, அது பக்கமே ஸ்பான்டேனியஸா ஓடிண்டு இன்னும் தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டு இருக்கியே. ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. ஒரு சக்தி இருக்கு, இந்த மாதிரி நீ ஆழ்ந்து மோசமான நிலைக்கு போகாம உன்னை வந்து கை தூக்கி விட்டு காப்பாத்துறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அதை ஸ்துதி பண்ண மாட்டேங்கிற, அதை ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டேங்கிற, உன்னோட சாமர்த்தியத்துல நான் பண்ணிடுவேன்னு இன்னும் தாழ்ந்து தாழ்ந்து இப்படியே போயின்னு இருக்கியே. சூழ்கின்றாய் கேடு உனக்கு, உனக்கு நீயே கேட தேடிக்கிற. நீ அழிஞ்சு போறதுக்கு உண்டான வழியே நீ நாடிண்டு, நீ அழிஞ்சு போவேன்னு தெரியறதோ தெரியலையோ, ஆனா நீ அழிஞ்சு போற மார்க்கத்திலேயே நீ வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. நான் உனக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. சொல்கின்றேன் பல்காலம், பல வாட்டி உனக்கு சொல்றேன், திருப்பி திருப்பி இப்படி போகாதே, உனக்கு நல்லது ஏற்படும், இந்த மார்க்கத்துல போகணும், எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே, துக்கம்ங்கிற சமுத்திரத்துக்குள்ள போய் வலிய குதிக்கிறியே ஏ நெஞ்சமே. அவலக்கடல், துக்கம் கஷ்டம்ங்கிற கடல்ல போய் அது ஜலத்துல போய் இப்படி வந்து மெனக்கட்டு போய் குதிக்கிறியே, உனக்கு எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே. காப்பாத்துற ஒரு சக்தி இருக்கு, அதை ஸ்துதி பண்ணி அதை அடைஞ்சு நீ வந்து உத்தரணமாகுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே ஹே பாழ் நெஞ்சமே அப்படின்னு மனசுக்கு 2 பாடல் அறிவுறுத்துறார். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.